ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலா தூளும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இதில் கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது, கொத்தமல்லி தழை மட்டும்தான் சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்தோம்னா அந்த கீரையோட ஸ்மெல்லே போயிடும். இப்போ இது மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா முழுசாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்லா மலர்ந்து இருக்கணும். நல்லா மசிச்சிட்டிங்கன்னா சாம்பார் நல்லாவே இருக்காது. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் இந்த சாம்பாரை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், சாம்பார் ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு கொதியில் மட்டும் வரட்டும், நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கொதியில் வந்துருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்பவும் முருங்கைக்கீரை சேர்த்துடக்கூடாது, சாம்பார் ஒரு மாதிரியாக கசக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்து சாம்பாரை ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. ஒரு நிமிஷம் கொதிஞ்சால் போதும். மூடி வச்சு கொதிக்க விட வேண்டாம், ஓப்பன் பண்ணி வச்சே கொதிக்க விடுங்க. பாருங்கள், சாம்பார் ஒரு நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.